மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். +2 தேர்வு முடிவுகள் வர இருக்கின்றன. முடிவுகள் வந்தவுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதற்கு அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது உத்தமம். ஏனென்றால் அரசு கல்லூரியில் கட்டணமே கிடையாது. அதிலே எல்லா விதமான பாடப்பிரிவுகளும் பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎடி பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, பிகாம், எக்கனாமிக்ஸ் எல்லா குரூப்புமே அதில் இருக்குது. அப்போ நம்ம அரசு கலைக்கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். அப்போ அதை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை நாம் நாளையிலிருந்தே வேலையை ஆரம்பித்து விட வேண்டும். www.tncasa.com என்ற ஒரு இணையதளத்தில் சென்று அதற்கான விண்ணப்பத்தினை பதிவு செய்ய வேண்டும். இதில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் ₹50, எஸ்சி மாணவர்களுக்கு ₹2 கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. உங்கள் பெயரை டைப் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, 10th எவ்வளோ மார்க்கு, +1 எவ்வளோ மார்க்கு, +2 எவ்வளோ மார்க்கு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு, ஆதார் நம்பரு, எம்எஸ் நம்பரு, ஃபோன் நம்பரு, மெயில் நம்பரு எல்லாத்தையும் உள்ள அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து 2வது என்ன செய்கிறீங்கன்னா, கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் கட்ட சொல்லு. ₹50 பணம் கட்டணும், அவ்வளோதான். வெறும் ₹50 ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வசூல் பண்ணுறாங்க. எஸ்சி மாணவர்களுக்கு ₹2 தான். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ரேண்டம் நம்பர். அப்புறம் அந்த தேதி முடிந்தவுடன் தேர்வு பட்டியல் வெளியிடப்படும். உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸு அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அவங்க போய் சேர்ந்துக்கலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா சேவை மையத்தில் போய் செய்யலாம். காலேஜில் அப்ளிகேஷன் போனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு ஒரு சர்வீஸ் செஞ்சு தருவாங்க. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் அரசு கல்லூரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு திருச்செங்கோட்டில் ஒரு அரசு கல்லூரி, குமாரபாளையத்தில் ஒரு அரசு கல்லூரி, எடப்பாடியில் ஒரு அரசு கல்லூரி, ஈரோட்டில் ஒரு அரசு கல்லூரி, இப்படி அரசு கல்லூரிகள் இருக்குது, கலைக்கல்லூரிகள். அந்த கலைக்கல்லூரிகளுக்கு இந்த ஆவணங்களே எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு, +2 பாஸ் பண்ண அந்த மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, டிசி இதெல்லாம் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ஃபோன் நம்பரு, ஃபோனும் கொண்டு போகணும். ஏன்னா அதில் ஒரு ஓடிபி ஒன்று வரும். அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. பணம் ஒரு ₹50 கொண்டு போங்க. அந்த காலேஜுக்கே நீங்கள் போயிருங்க. அங்கே அட்மிஷன் செல்லுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தந்துடுவாங்க. அதனால் நீங்கள் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு உடனடியாக அந்த வேலையை ஆரம்பித்து அரசு கல்லூரிகள் பயிலவும். அரசு கல்லூரிகள் தரமானவை. ஆகவே மாணவர்களே அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.